வீட்டுக்கு போகிறோம் சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பீச், ஃபேமஸான பீச் இருக்கு. பெபிள்ஸ், ஃபுல்லாக பெபிள்ஸ் இருக்கும். நிறைய போகும். Don't move, be there. Don't move. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ரோட் ட்ரிப் கிளம்பிட்டோம். ஃபால் சீசன் வந்திருக்கு இங்கே, அதனால் ஃபால் சீசனை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ரோட் ட்ரிப் தான் கிளம்பியிருக்கோம். நம்ம பொட்டி படுக்கை எல்லாத்தையும் வந்து எடுத்து நம்ம பேக் பண்ணி காரில் வந்து ஏற்றியாச்சு. அப்புறம் ட்ரிப்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக கடையில் தான் வந்து வாட்டர் பாட்டில் வந்து பேக்கெட் வாங்கிட்டு போவோம். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து மறந்துட்டோம். ஸோ அதனால் வீட்டில் இருந்த வாட்டர் பாட்டிலே வந்து ஃப்ளாஸ்க்கு எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் சுட தண்ணிலாம் காய்ச்சி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து ரொம்ப காஃபு, கோல்டு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டதுனால வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி, எப்படியோ வந்து சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் சீசனில் வந்து அக்டோபர் டு நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மரத்துலலாம் வந்து அழகாக கலர்ஸ் வந்து மாறும். அதுவும் இந்த மேப்பிள் லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைப்ரண்ட்டான கலர்ஸாக வந்து டேர்ன் ஆகியிருக்கும். இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஸ்லோ டவுன்னால தான். நம்ம சன்லைட் பார்த்திங்கன்னா இந்த ஃபால் சீசனில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குளோரோஃபில் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதனால் இந்த லீவ்ஸோட கலர்ஸ் வந்து எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி வந்து மாறுது. அப்புறம் கொஞ்ச நாளில் காஞ்சி போயிட்டு எல்லா மரத்தோட இலையுமே வந்து கீழே வந்து உதிர்ந்துடும். நாங்கள் வந்து மார்னிங்கே கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட முடியல. அதனால் ப்ரெட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக முடிகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் ப்ரெட் தான். ப்ரெட்டை வந்து கீயில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீனட் பட்டர் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துப்பேன். அப்புறம் பாதி பார்த்திங்கன்னா நட்டெல்லா அந்த மாதிரி, கொஞ்சம் பீனட் பட்டர், கொஞ்சம் நட்டெல்லா, அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாம் அந்த மாதிரி வச்சு எடுத்துப்பேன். ஸோ பசங்க எந்த நேரம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி வெரைட்டியாக கொஞ்சம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் எடுத்திருக்கோம். அப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அண்டு கிரேவி வந்து நம்ம எம்டிஆர் கிரேவி ஆல்ரெடி இந்த மாதிரி ரோட் ட்ரிப்லாம் போகும்போது நான் வந்து காட்டியிருப்பேன். அந்த எம்டிஆர் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்றுக்கும் எதுவும் சரி பண்ணுறது கிடையாது. அதனால் கொஞ்சம் நல்லா செட் ஆகுது. அதனால் அந்த எம்டிஆர் கிரேவி வந்து வாங்கிப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவபிள் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ்லலாம் வந்து விற்பாங்க. ஸோ அந்த கிரேவி வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ட்ரீஸ் வந்து மாறி இருந்துச்சு. ஒரு சில மரத்தோட நேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ தூரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக வந்து செம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த இடம் வந்து செம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னுமே வந்து ஒரு சில மரம்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எவர் க்ரீனாக தான் இருக்கும். அது க்ரீன் கலராக மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து இலையும் வந்து உதிராது, அதே மாதிரி கலரும் மாறாது. அதனால தான் வந்து அதை கிறிஸ்மஸ் ட்ரீயாக வந்து வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் டைமில் அந்த ஒரு ட்ரீ மட்டும்தான் வந்து க்ரீன் கலரில் சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸு. ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு அங்கே இடம் கிடையாது பார்க் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து அப்படியே இந்த ட்ரைவில் வந்து பார்த்துக்கிட்டே தான் போகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற ஸ்பாட் என்னன்னு பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம். அந்த பீச்சில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் தாங்க இருக்கும். அந்த பீச் ஃபுல்லாகவே வந்து பெபிள்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு துளி கூட வந்து மண்ணே வந்து பார்க்க முடியாது. அதுவும் அந்த பெபிள்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் பெபிள்ஸ் மாதிரிலாம் இருக்காது. நல்லா பாலிஷ்டாக
ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அலைகள் நிறைய அந்த வேவ்ஸ் பட்டு பட்டு அந்த ஸ்மூத்னஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெபிள்ஸில். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பெபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த பீச் மாதிரி நம்ம வந்து நான் இது வரைக்கும் இவ்வளோ இயர்ஸில் வந்து இந்த மாதிரி பெபிள்ஸ் ஃபுல்லாக இருக்கிற பீச் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதை பார்க்குறதுக்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்தே நான் இந்த பீச்சை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 4 to 5 hours ட்ரைவ் தான். பட் ஆனாலுமே வந்து நம்ம பசங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ணி போயிட்டு சமாளிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து நாங்கள் பிளானே பண்ணல. அதுவும் இந்த ஃபால் டைமில் தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இந்த ட்ரைவு. இது வந்து பார்த்திங்கன்னா டோர் கவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டோர் கவுண்டி விஸ்கான்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ட்ரைவ் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் வெரி ஃபேமஸ் ட்ரைவ்னு சொல்லலாம் இந்த ஃபால் சீசனுக்காக. ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து காட்டும். இப்போ நம்ம வந்து அந்த சிஸ்டர்ஸ் பே அந்த பீச்சுக்கு தான் வந்து வந்திருக்கோம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. இங்கே ஒரு மரம் கூட வந்து கலர்ஸே வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பீச் கிட்ட தான் போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஒரே அமைதியாக இருக்குது இந்த இடம். ஆனால் நம்ம போய் பீச் இருக்கு. சூப்பராக இருக்குது. எப்படி உள்ளே போகிறது? ரைட் சைடில் தான். வெல்கம் டு பெபிள் பீச். என்னடா அது வரைக்கேடா. Enjoy your visit, but please leave rocks and stones where they lie. Removal of pebbles from the beach area will result in a fine of $300 as ordered by the village of Sisters Bay. எதையுமே எடுக்கக்கூடாது கல்லெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பீச் இருக்க லொக்காலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அமைதியாக இருந்துச்சுங்க. ஸோ எங்களுக்கு வந்து இது கரெக்டான இடத்துக்கு தான் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வந்து அந்த பெபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அதில் பார்த்திங்கன்னா கலருமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வாட்டரோட கலரு. அதுக்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா அழகாக அந்த இடத்துல மரம்லாம் வந்து கலர்ஸ் மாறி இந்த இடத்த பார்க்குறதுக்கே வந்து அப்படியே ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெதருமே வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்ததுனால எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா தண்ணியிலலாம் வந்து கால்லாம் வைக்கவே முடியாது இந்த டைமு. ஏன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கும், ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெபிள்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தோம். அலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அலையெல்லாம் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு மாதிரி காமாக தான் இருக்கும். அதுவும் வாட்டர் பார்த்திங்கன்னா செம கிளியராக இருக்கும் தண்ணி. நம்மளுக்கு அந்த கல் கூட அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களேன். அதுக்கப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா இந்த பெபிள்ஸை வந்து வச்சு ரொம்ப நேரம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பெபிள்ஸ் வந்து அழகாக அந்த மாதிரி தண்ணியில் போட்டாங்கன்னா அப்படியே தட்டி தட்டி போகும் பார்த்திங்களா, 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பசங்க ரொம்ப நேரம் அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே லேடி பக்லாம் வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சொல்லவே வேணாம், இன்செக்ட்ஸ்னாலே அது பின்னாடியே தான் இருப்பாங்களே பசங்க. ஸோ லேடி பக்கை பார்த்துட்டு அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ரெடி, சூப்பர். எங்களுக்கு அது கூட போல. சூப்பர். எத்தனை போச்சு? 4 போச்சு நினைக்கிறேன். நிறைய போகும். தொடாதீங்க. என்ன பண்றீங்க? கலெக்ட் பண்றாங்க. அந்த ராக் தெரியுதா, நிறைய பெபிள் இருக்குல. லேடி பக் கலெக்ட் பண்றீங்களா? இந்த வர அவனை போய் பார்த்துட்டு. லேடி பக். ஓகே, கேர்ஃபுல்லா நடக்குங்க, நடங்க. அங்க லேடி பக். வச்சிரு, நீ அங்கேயே வச்சிரு.
அதே மாதிரி இந்த பெபிள்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில கல்லெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி டவர் மாதிரி பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாங்கள்லாம் வந்து வச்சுட்டு யாரோட டவர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ரயான் பார்த்திங்கன்னா தண்ணியில் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து போனான். பட் கொஞ்ச நேரம் கூட நிற்கவே முடியல, அவனுக்கு ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது, விளையாடுற வரைக்கும் தெரியாது. பட் கால் தண்ணியில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பயங்கரமாக வந்து குளிர் அதிகமாக இருக்கும். ஓகேப்பா இங்கே பாருங்க, சீஸ் 1 2 3 அண்ணா பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் சிகாகோ இல்லை விஸ்கான்சின் சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா வந்து பசங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்து கிளம்பி நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக இன்னொரு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த வுட்ஸ் கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம என்னமோ வேற எங்கேயும் வந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா சிகாகோவில் நான் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹைட்டான ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம இப்போது லஞ்சு சாப்பிட்றதுக்காக இன்னொரு பீச்சுக்கு போக போகிறோம். அந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மணல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பீச்சோட சாண்டு எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதனால் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதுதான் வந்து அங்கே விஷயமே. ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருந்த லஞ்ச் பேக்கை வந்து பிரித்தாச்சு. லஞ்ச் பேக்கில் வந்து இது மாதிரி 2 பாக்ஸ் வந்து நான் தயிர் சாதம் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து சிப்ஸ் பேக்கெட் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெளியே ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வயிற்றுக்கும் வந்து ஒன்றும் பண்ணாது. அதனால் தயிர் சாதமாக வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸு யூஸ்வலாக நம்மளுக்கு போகிற வழியிலலாம் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ஜூஸு, ஸ்நாக்ஸு, கொஞ்சம் குட்டி ஸ்நாக்ஸு அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீச்சுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலுமே வந்து அந்த பீச்சில் வந்து பெபிள்ஸ் இருக்கா மாதிரி இந்த பீச்சில் வந்து சாண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா பீச்சுமே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட எல்லா பீச்சுக்கும் போகலாம். பட் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு டைம் கிடையாது. இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் ஏதாவது யூஸ் பண்ணணுன்னா கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் கூட இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய பேரையும் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நம்ம. அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி போட்டு அதெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ பசங்களுக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. லஞ்சு சாப்பிட போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் கவுண்டியோட ஒரு மேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து எங்கே இருக்கோம், அப்புறம் என்னென்ன பிளேசஸ்லாம் இங்கே இருக்குது, அப்புறம் இந்த சிஸ்டர் பேயை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அதில் இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னென்ன பக்கத்தில் வந்து வியூ பாயிண்ட்டு, எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குது, எதெல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய வந்து லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து போகலை. ஆல்ரெடி வந்து நம்ம பீச் வந்து பார்த்ததுனால நம்ம வந்து இப்போ வியூ பாயிண்ட் அந்த மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமான ஒரு ஊர் மாதிரி இருந்துச்சுங்க. இந்த குதிரை வண்டி அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம் நாங்கள். அது வந்து இங்கே லோக்கல் கடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையலாம் வந்து பார்க்க முடியல.
கொஞ்சம் நிறைய நேச்சராக அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் இந்த டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, எல்லா இடமுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எதை பார்த்தாலுமே வந்து ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கிங் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ $13 பார்க்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து டவருக்கு நடந்து போயிட்டு மேலே இது பார்க்க போகிறோம். வியூ, ஈகிள் வியூ. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐலாண்ட் வந்து நம்ம ஒரே டைமில் வந்து பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா நம்மளோட ஈகிள் வியூ பாயிண்ட் மாதிரி பேனோராமா வியூ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ போட்டிருக்கு பாருங்கள், ஹார்ஷூ, ஸ்ட்ராபெரி அண்ட் சாம்பர்ஸ் ஐலாண்ட். இது 3த்தையுமே வந்து நம்ம ஒரே டைம் வந்து பார்க்கலாம். அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வந்து இருக்குது. இங்கே நின்று பார்த்தாலுமே வந்து தெரியும், ஆனால் நம்மளுக்கு வந்து ஈகிள் வியூ மாதிரி தெரியாது. ஜஸ்ட் நம்ம வந்து நின்றுட்டு எல்லா ஐலாண்டையுமே வந்து பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எந்த ஸ்பாட்டுக்கு போனாலுமே வந்து அதோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மேப்புமே வந்து வச்சுருப்பாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன் வந்து அழகாக இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து அழகாக மெயின்டைனும் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்னோலேருந்து எல்லாமே தான் வரும், ஆனாலும் பார்த்திங்கன்னா அது எதுவுமே டேமேஜ் ஆகாது, எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து வியூ பார்த்துட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து லேடி பக் சீசனாக என்னன்னு தெரியல, மேலே ஃபுல்லாக வந்து லேடி பக்காக வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனால் உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். பசங்க வந்து அங்கே நிற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டவரில் போயிட்டு நம்ம வியூ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பாத்வே, அது வழியாக தான் நம்ம போயிட்டு இப்போ டவர் மேலே வந்து ஏற போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ போகிறோம். இது வந்து வர்த் த மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த வழி இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து செம்ம அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல அழகாக வந்து கலர்ஸ் வந்து மாறி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அதுவும் கரெக்டாக அந்த சன்லைட்டு எல்லாமே வந்து செம்ம பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்க்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அழகை வந்து நீங்களுமே வந்து பாருங்கள். I ran away with my life, fast forward, never turn back again. இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வால்பேப்பர், கேலண்டர் அந்த மாதிரி இடத்துலலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடக்கிற வழி இதெல்லாம் வந்து வுட்டு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்னோ சீசனு எல்லாத்தையுமே வந்து தாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால வுட்டில் தான் இருக்கும் இந்த பாத்து எல்லாமே வந்து. இப்போ வந்து நம்ம டாப்புக்கு வந்துட்டோம், நல்லா அந்த டவருக்கு மேலே வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஈகிள் வியூ மாதிரி பார்க்குறது. எல்லா 3 ஐலாண்டுமே வந்து நம்மளுக்கு செம பக்காவாக வந்து ஒரே லைனில் வந்து தெரியும். அந்த ஸ்ட்ராபெரி ஐலாண்ட், ஹார்ஷூ ஐலாண்ட், அப்புறம் சாம்பர்ஸ் ஐலாண்ட், இது 3த்தையும் வந்து நம்ம அழகாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்ன உடனே வந்து செமையாக வந்து விண்டி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல. சன்செட் டைம் வேறு, டெம்பரேச்சரும் வந்து கரெக்டாக டவுன் ஆக ஆரம்பித்ததுனால எங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் நாங்கள் வந்து நிற்கலாங்க. Today. Without you I never could have moved away, but now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah, is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this real? சரியான காத்து, இப்போ செமையாக காற்று அடிக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ போக போகிறோம். அது என்ன ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா கேவ் பாயிண்ட் அப்படின்ற ஸ்பாட் தான். இது வந்து டோர் கவுண்டியில் இன்னொரு ஃபேமஸான ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் டோர் கவுண்டின்னு சர்ச் பண்ணாலே வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பாட் அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்ததுனால ஓகேவாக இருந்துச்சு. The other 11 give something from nothing. Life lessons come 1 in a dozen.
the other 11 is இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் சேர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பிக்னிக் ஸ்பாட் மாதிரிலாம். அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு 1/2 hour 45 minutesக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிஸ்டர் பேலேருந்து கிளம்புனோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 hour அந்த டைம்லேயே வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து க்ரீன் பேயில் தான் வந்து நம்ம ரூம் வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அங்கே தான் வந்து நம்ம போய் ஆகணும் ரூமுக்கு. ஸோ இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு அழகாக இருக்குது அமைதியாக. I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure. ரொம்ப சின்ன கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா நம்ம வந்து ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். ஏன்னா கையில் பிடிக்காமல் வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தடுப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அதோட நேச்சுரலாக அதோட அழகை வந்து அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்காங்க. பட் வந்து அங்கே முன்னாடியே போர்டு வச்சுருக்காங்க, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் கரெக்டாக. ஃபைனலி நம்ம வந்து இப்போ நம்மளோட ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம ரூம் கிட்ட வந்தாச்சு. நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இன் அண்ட் சூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் பேலேருந்து இது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே வந்து ரூம்ஸ் கிடைக்கல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1 or 2 monthsக்கு முன்னாடி வந்து அங்கே புக் பண்ணி வைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பிளான் பண்ணதுனால எங்களுக்கு வந்து அங்கே ரூம்ஸ் கிடைக்காததுனால நாங்கள் இங்கே புக் பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து நல்ல டீலுக்கு வந்து எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு ரூம் கிடச்சிருச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ லக்கேஜெல்லாம் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து உங்களுக்கு ரூம் டூர் எல்லாமே வந்து பக்காவாக காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு டின்னர் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இன்னும் டைம் ஆகலை. ஸோ பசங்களுக்குமே வந்து எங்களுக்கு இப்போ டின்னர் வேணாம், எங்களுக்கு ஸ்நாக்ஸ் சூடாக ஏதாவது வேறு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் போய்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிசப்ஷனில் வந்து ஸ்விம்மிங் பூல் பற்றி பேசிட்டாங்க, எத்தனை மணிக்கு இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பசங்க இப்போவே வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே வந்து நாங்கள் போயிட்டு சரி அந்த ரெஸ்டாரண்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஸ்லைடு குட்டி குட்டி கேம்ஸ் இருக்கா மாதிரி ஒரு 1.5 அடிக்குள்ளே தான் வந்து இந்த தண்ணி இருந்துச்சு. ஸோ இது வந்து ரயானுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து ஜக்கூசி அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இன்டோர் ப்ளே ஏரியா கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அம்யூனிட்டிஸில். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே டேபிள் சேர்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம செஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் வந்து கார்ட் கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோன்னா ஸோ இங்கே வந்து கூட விளையாடிக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஜென்ரலாக ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டவல்ஸு எல்லாமே வந்து அங்கே ரேக்கில் வந்து வச்சுருந்தாங்க. க்ளீனாக வந்து டவல்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே வந்து ஜிம் ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ ட்ரெட்மில் அந்த மாதிரி ஜென்ரலான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரினா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்டிங் மிஷின் அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிற இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து காலையில் நம்மளுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் தான், நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து எந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே வ்ளாகில். ஸோ ஜென்ரலாக வந்து ஐஸ் மிஷினும் அப்புறம் வந்து சிப்ஸு அந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து 2 வெண்டிங் மிஷின் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிங் பண்ணிவிட்டு. ஸோ பசங்கள்லாம் வந்து ஜாலியாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரியலாக அனிமல்ஸ் வந்து இருக்கிற மாதிரியே இருந்தது. எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் திருப்பியும் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து முடியல. மார்னிங் வந்து நாங்கள் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்டுட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த சைடு வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்துன் வந்து சொல்லிகிட்டே இருந்தான். அங்கே வாங்கியிருந்த ஸ்நாக்ஸுமே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அதை வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டர் மாதிரி தான், சீஸ் கர்டு, ஆனியன் ரிங்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரைடு சிக்கன், அந்த மாதிரி வந்து ஒரு பிளாட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மணிக்கு வர்த்தத மணின்னு சொல்லலாம். $15 என்னமோ தான். குவான்டிட்டி வந்து ரொம்ப நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம கொண்டு வந்திருந்த டின்னரையும் வந்து நான் சைட் பை சைடு வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் மைக்ரோவேவில். அதுக்கப்புறம் இதுதான் வந்து சென்னா வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கிரேவி, அந்த எம்டிஆர் பவுச்சில் இருந்த கிரேவி அதுதான். ஸோ எல்லாத்தையும் வந்து வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஸ்டார்டரோடு சேர்த்து நாங்கள் அப்படியே டின்னரையும் வந்து முடிச்சிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே பசங்க எப்போ போகலான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ரயானுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அங்கே பீச்சில் தண்ணியில் காலே வந்து வைக்க முடியல. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து சில்லுன்னு இல்லை தண்ணி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து அவனுக்கும் போச்சு. அதே மாதிரி ஜக்கூசிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து இருந்துச்சு. நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி சைட்லலாம் வந்து வந்ததுனால ஃபுல் டே வந்து சுற்றினது வந்து இருந்த டயர்டு எல்லாமே வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 hour கிட்ட இந்த ஜக்கூசிலே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் மிருத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த கை வந்து ஃபிங்கரில் ஃப்ராக்சர் ஆனதுலேருந்து ஸ்விம்மிங் கிளாஸே போகலை ஒரு 2 months-ஆகவே. ஸோ அவனுக்கு வந்து வாட்டரை ரொம்ப மிஸ் பண்ணான் அவன், இந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறது அதெல்லாம் வந்து. ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்விம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். டாக்டருமே வந்து அவன் ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், பட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமு. அதனால் ரொம்ப வந்து ஸ்விம்மிங்லாம் வந்து பண்ணாமல் லைட்டாக வந்து ஃப்ளோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். until then bye, take care, thank you.